ஆமா நான் செஞ்சேன். வந்தா என்கிட்ட படுத்தா பணம் வாங்கிட்டு போனான்னு சொல்லி சொல்றேன். நான் இவ்வளவு நாளா வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன். அந்த வீரலட்சுமி கூட உட்காந்து அவங்க வந்து நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க? 2008 இருந்து வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு நான் வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேத்து தானே சொல்றேன் ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? அதுக்கு என்ன போய் பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. அந்த விஜயலட்சுமி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தா பாரு. நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம். ஒன்னே பேச வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத. விஜயலட்சுமி ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. 7 முறை கருக்கலைப்பு பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. 7 முறை நான் ஒரு வருஷத்துல 7 முறை கருக்கலைப்பு பண்ணி நான் பல்ல காமிக்கிறேன். பின்னாடி சிரிக்குதுங்க பொம்பளை பிள்ளை.